we continue the second video. Exercise 4.3 இதில் ஒரு 4 sum எடுத்திருக்கேன். first sum, third sum, fourth sum, fifth sum எடுத்திருக்கேன். இதையும் subject noteல போட்டு complete பண்ணிடுங்க. ஓகேங்களா? So 4.2, 4.3 do it in the subject note. சரி, first sum பாருங்க. If the cost of 7 kg of onion is rupees 84, then find the following கொடுத்துட்டு weight of the onion brought for rupees 180 then cost of the 3 kg of onion. ரொம்ப ஈஸி பாருங்க, சிம்பிளா கொடுத்துருக்காங்க பாருங்க. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்க. 7 கிலோ வெங்காயத்தோட விலை 84 ரூபான்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 180 ரூபாய்க்கு எவ்வளோ கேஜி வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 3 கிலோவோட வெங்காயம் எவ்வளோ, 3 கிலோவோட வெங்காயம் எவ்வளோ. நம்ம நார்மலாக நம்ம வாழ்க்கையில் பண்ணுறது தான், அன்றாட ரியல் லைஃப்பில் நடக்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கால்குலேட் பண்ண போகிறோம் பாருங்கள். யூனிட்டரி மெத்தட்லே ஈஸியாக போட்டுடலாம். ஃபார் rupees 84 the weight of onion brought is 7 kg. 84 ரூபாய்க்கு அவங்க 7 கிலோ வாங்குறாங்க. அப்போது ஒரு ரூபி 1க்கு அவங்க எவ்வளோ வாங்குவாங்க, 7/85. யூனிட்டரி மெத்தடில் போட்டிருக்கேன். இட் இஸ் அ டைரக்ட் ப்ரப்போர்ஷன். அப்படி ஃபார்முலாலும் போடலாம், யூனிட்டரி மெத்தட்லையும் போடலாம். ஸோ அப்போ 7/84 ஃபார் 180 கேஜிக்கு அவங்க எவ்வளோ வாங்கியிருப்பாங்க. ஸோ 7 divided by 84 இல்லைங்களா. ஸோ 7 into 180 divided by 84. இந்த கால்குலேஷனை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதை நம்ம எந்த டேபிளில் கட் பண்ணலாம்? ஸோ சொல்லுங்க பாப்பா, எந்த டேபிளில் கட் பண்ணலாம்? ஸோ 7 டேபிளில் 7 1 is 7, 7 12s are ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது ரெண்டு எந்த டேபிளில் கட் ஆகும்? ஸோ 12 டேபிளில் 1 டைம், இது 15 டைம்ஸ். ஸோ அழகாக கட் பண்ணலாம், ஈஸியான்னு தான். அகெயின் சொல்லித்தரேன் பாருங்கள். 7 into 180 by 84. ஃபஸ்ட்டு 7 டேபிளில் 1 டைம் இது போகும், இது 12 டைம் போகும். அகெயின் 12 டைமில் 1 டைம் 15 டைம்ஸ் போகும். ஸோ அப்போ அவங்க 180 ரூபாய்க்கு எத்தனை கேஜி வாங்கியிருக்காங்க? 15 கேஜி தான் ஆன்சர். புரியுதுங்களா? 15 கேஜி தான் ஆன்சர். இது போல் ஆன்சர்லாம் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, அதை மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். யூனிட்டரி மெத்தட் 84 ரூபாய்க்கு 7 கேஜி வாங்கியிருக்காங்கன்னா 1 ரூபாய்க்கு எவ்வளோ? 7/84. ஸோ அப்போ நீ வாங்குற 180 ரூபாய்க்கு எவ்வளோ? ஸோ அவ்வளோதான். இது யூனிட்டரி மெத்தடில் போட்டுக்க வேண்டியது தான். சார் நெக்ஸ்ட்டு வி பாஸ் ஆன் டு தி செகண்ட். அதுலேயே செகண்டு 7 கேஜி ஆஃப் ஆனியன் எவ்வளோ ருபீஸு? 84. தஃபோர் அதே தான் யூனிட்டரி மெத்தடில் போட்டிருக்கேன் பாருங்கள். காஸ்ட் ஆஃப் 1 கேஜி ஆஃப் ஆனியன் இஸ் 84/7. நமக்கு தேவை என்னது? 3 கேஜி. அப்போ 3 கேஜி வேணும்னா இன்ட்டு 3 பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், கேன்சலேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 3 கேஜின்னா 84 divided by 7 into 3. அப்போ 7 டேபிளில் 1 டைம், இது 12 டைம் போகும். 12 3s are 36. அப்போது 3 கிலோ வெங்காயம் எவ்வளோ ரூபா? 36 ரூபா. அங்கே ருபீஸ் சிம்பிள் வரல, இங்கே ருபீஸ் சிம்பிள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே ருபீஸ் சிம்பிள் வரல. ஓகேவா? இங்கே போட முடியல. இங்கே ருபீஸ் சிம்பிள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. 3 கிலோ வெங்காயத்தோட விலை 36 ரூபா. இங்கே ருபீஸ் கண்டிப்பாக போடணும். ருபீஸ் இல்லைன்னா மார்க் குறைச்சிடுவாங்க. இங்கே ருபீஸ் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வி பாஸ் ஆன் டு தி தேர்ட் ஒன். இதே தான் செகண்ட் சம். டூ இட் ஆஸ் யுவர் செல்ஃப். அது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அது நீங்களே ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வி பாஸ் ஆன் டு தி தேர்ட் ஒன். தேர்டில் என்ன கொடுத்துருக்காங்க? எவ்ரி 3 month தமிழ் செல்வி deposit rupees 5,000 as savings in her bank account. In how many years he can save rupees 1,50,000? 3 மாதத்துக்கு ஒரு தடவை தமிழ் செல்வன்றவங்க என்ன பண்ணுறாங்க? 5,000 டெபாசிட் பண்ணுறாங்க. அப்போ ஹவு மெனி இயர்ஸ், எவ்வளோ வருஷம் பிடிக்கும்? 1,50,000 ரூபாய் கட்டுறதுக்கு, அவங்க சேமிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதை போடலாம். இட் இஸ் ஆல்சோ என்னது? டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். சரி, ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெக்வயர்ட் பி. எது தெரியாதோ அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ். நம்பர் ஆஃப் மந்த் 3 மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க, அதை இயராக கன்வெர்ட் பண்ணுறோம் பாருங்கள். 3/12 இயராக கன்வெர்ட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது 3 மந்த்துக்கு அவங்க எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்க? ருபீஸ் 5,000. அப்போ 1,50,000க்கு எத்தனை மாதம் நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இந்த கால்குலேஷன் புரியுதுங்களா? 3 மந்த்ஸ்னா இயருக்கு மாற்றிக்கிறாங்க. 3/12, அதாவது 1 இயருக்கு 12 மந்த்னா அப்போது 12 இது 1 மந்த்துக்கு எவ்வளோ இயரு? 1/12 இயர். எனக்கு 3 மந்த்துக்கு வேணும்னா 3 மந்த்துக்கு என்ன 3/12ன்னு போடணும். 3/12 அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. தட் இஸ் 1/4ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் டெபாசிட்டட் ஆர் டைரக்ட் ப்ரொபோர்ஷன், தே ஆர் போத் இன்க்ரீசஸ். அதுதான், இது இன்க்ரீஸ் ஆக மந்த் இன்க்ரீஸ் ஆக அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் சைமல்டேனியஸ்லி. அப்போ x1/y1 is equal to x2/y2. இது 3/12ங்கிறது தான் என்னன்னு போட்டிருக்கோம், நம்ம இயர்ன்னு போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ 3/12க்கு 5,000னா x/1,50,000 போட்டிருக்காங்க. இது எல்லாமே கேன்சலேஷன் தான். கேன்சலேஷன் அதாவது இது எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். 3/12 into 5,000 வந்துடும். இங்கே 5,000 வந்துடும். இஸ் ஈக்குவல் டு x/1,50,000 1,50,000 வந்துடும். இதோட கேன்சலேஷன் பாருங்கள். 3 இது வந்து 4 டைம்ஸ்னு ஆகுமா? நெக்ஸ்ட்டு இங்கே 4 டேபிளில் இது 1 டைம். இது அப்படியே டைரெக்டாகவும் கேன்சல் பண்ணலாம். 37,500 அப்படின்னு இருக்கு. இப்போ எக்ஸை தனிமைப்படுத்தணும். அப்போது என்ன பண்ணணும்? 37,500 மேலே போய்டும், டிவைடட் பை 5,000. 37,500 டிவைடட் பை 5,000 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்துடும். ஓகேவா? ஃபர்தராக கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்? 7.5 அப்ராக்ஸாக 7.5 வரும். அதாவது 7.5ங்கிறது 7 1/2 இயர்ஸ். இது கால்குலேஷனில் பொறுமையாக உட்காந்து இங்கே மிஸ்ஸு போட்ட மாதிரி போடணும். வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே மிஸ்ஸு போட்ட மாதிரி அழகாக போடணும். தட் ஃபஸ்ட்டு வந்து 3/12 ஆகிடும். இந்த 12ம் 5,000ம் ஒன்றா போயிடும். அப்போ 5,000 இஸ் ஈக்குவல் டு x/1,50,000 நம்ம போடுறோம். 1,50,000 இதுலேருந்து கேல்குலேஷன் தான். இது 3 டேபிளில் 1 டைம் 4 டைம் அகெயின். இது வந்து பக்கத்தில் அடியாது, பட் ஈக்குவல்ஸ்ன்றதுனால கண்டிப்பாக இது அடிக்கலாம். அப்போ 37,500 அகெயின். இந்த 37,500 மேலே போயிடும். கீழே வந்து என்ன இருக்குது பாருங்கள், 5,000 இருக்குது. இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தனிமையாக லீவ் பண்ணிட்டோமா எக்ஸை, அதுதான் இங்கே கேல்குலேஷன். தட் இஸ் 7 1/2 இயர்ஸ்ன்னு காட்டுது. ஸோ அப்போது அந்த 1,50,000 அவங்க கட்டுறதுக்கு கட்டி முடிக்க எவ்வளோ வருஷங்கள் ஆகும்? 7 1/2 இயர்ஸ் ஆகும். 7.5 வருஷம் ஆகும். இது வந்து ஹி கேன் சேவ் rupees 1,50,000 in 7 1/2 இயர்ஸ். ஓகேங்களா? 7.5 இயர்ஸ். இதுதான் கரெக்ட் ஆன்சர். இதை இங்கே இருக்கிறத அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. இதோ இந்த ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். 7 1/2 தான் வரணும். இங்கே 7 1/2க்கு பதிலாக 7 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 7 1/2 இயர்ஸ். இந்த இடத்துல என்ன வரணும்? 7 1/2 இயர்ஸ்ன்னு ஆகும். இதை வந்து பை போட்டுக்கோங்க. பை 7 1/2 இயர். இது வந்து பிரிண்டிங்கில் ஃப்ராக்ஷன் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? தப்பு இல்லாமல் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வி பாஸ் ஆன் டு தி 4th சம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். A printer print a book of 300 pages at the rate of 30 pages per minute. Then how long will it take to print the same book if the speed of the printer is 25 pages per minute அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A printer print a book 300 pages at the rate of 30 pages per minute. பர் மினிட்டுக்கு 30 பேஜஸ்ன்ற வீதத்தில் 300 பேஜஸாக அவங்க வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. தென் ஹவு லாங் இட் டேக் டு பிரிண்ட் த சேம் புக் இஃப் த ஸ்பீட் ஆஃப் பிரிண்டர் இஸ் 25 பேஜஸ் பர் மினிட். ஸோ அவங்க வேகம் எடுக்கிறாங்க. 25 அதாவது ஒரு மினிட்டுக்கு 25ன்னு எடுத்தோம்னா எவ்வளோ பேஜஸாக அவங்க முடிச்சிருவாங்க. அப்போ இட் இஸ் அ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் இல்லைங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. டைம் டேக்கன் டு பிரிண்ட். ஸோ 10 மினிட்ஸ்க்கு 30 இல்லைங்களா? அப்போ 25 மினிட்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்றது இட் இஸ் அ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். கேன்சல் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ டைம் டேக்கன் இஸ் 12 மினிட்ஸ். நெக்ஸ்ட் 5th அதே போல் தான். இஃப் த காஸ்ட் ஆஃப் 6 can of juice is rupees 210, then what will be the cost of 4 cans of juice? இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். பாருங்க 6 கேனோட ஜூஸ், அந்த கேன் ஜூஸோட விலை 210 ரூபாய்னா
கேன் ஆஃப் 4 காஸ்ட் 4 கேன் ஆஃப் ஜூஸ். பாருங்க கேன் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அமௌண்ட்டும் டிக்ரீஸ் ஆகும். இட் இஸ் அ இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். பாருங்க டைரக்ட் ப்ரொபோர்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. XY is equal to constant. அவ்வளோதான். நம்ம அதை எடுத்துட்டு கேன்சலேஷன் பண்ணி ஆன்சர் போட வேண்டியது தான். ஸோ ஃபார் இந்த கிளாஸில் 4.2 அண்ட் 4.3 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா வீடியோ வாட்ச் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கேன்சலேஷன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் டேர்ம் எவ்வளோ முக்கியம் இருந்தால் இன்னமும் நம்ம ஃபஸ்ட் டேர்ம் எடுத்துகிட்டு இருப்போம். அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா பேசிக்கில் இதில் நிறையா இருக்குது. ஸோ நம்ம இந்த கிளாஸில் டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் கலந்து நம்ம இந்த 2 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் நோட்டில் 4.2ல இருக்கிற 7, 8, 9 புக்கில் நோட்டில் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் நோட்டில் 10, 11 வந்து புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 4.3ல ஃபஸ்ட்டு சம், தேர்ட் சம் எடுத்திருக்கேன், ஃபோர்த்து சம் எடுத்திருக்கேன், ஃபிஃப்த்து சம் எடுத்திருக்கேன். இந்த 4 சம்ஸும் சப்ஜெக்ட் நோட்டில் கம்ப்ளீட் பண்ணி தப்பு இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணி எழுதி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் இதில் கேளுங்க. ஆல்வேஸ் வெல்கம். டவுட் இருந்து மேக்ஸை போட முடியாது. புரியாத மேக்ஸை மட்டும் ஒரு நாளும் ஒரு சம்மையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் குரூப்பில் தாராளமாக கேட்கலாம். எல்லா மேக்ஸ் டீச்சரும் ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. வி சி இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்.